Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து sides of the triangular ground கொடுத்துருக்காங்க. 3 sides இருக்கு. இப்போ find the area, இது first part. அதுக்கப்புறம் cost கேட்டிருக்காங்க of leveling the ground at the rate of ₹20 per meter square. முதல்ல நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஒரு சின்ன ரஃப் டயக்ராம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டோட சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் வந்து நம்ம இங்கே எழுதிடலாம். அதாவது 22 மீட்டர் இருக்கு இல்லையா, இது A அப்படின்னு எடுத்துக்கலாம். A equal to 22 மீட்டர், B equal to 120 மீட்டர், C equal to 122 மீட்டர். ஸோ யூனிட்டையும் எழுதிடலாம். மூணுமே வந்து மீட்டர்ல இருக்கு. முதல்ல S என்னன்னு கண்டுபிடிக்கணும். S அப்படின்றது செமி பெரிமீட்டர் A plus B plus C whole divided by 2. So 22 plus 120 plus 122 whole divided by 2. இது முன்னே ஆட் பண்ண போறோம். So 22 120 122 முன்னே ஆட் பண்ணா இது பாத்தீங்கன்னா 4 6 2 264 வரும். So 264 divided by 2. இந்த 2 ஆல டிவைட் பண்ணா 132 வரும். இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c. ஸோ இது வந்து ரூட் ஆஃப் 132 மைனஸ் a வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் மார்க் பண்ணிருக்கோம் 22. அடுத்தது 132 minus 120 அதுக்கப்புறம் 132 minus 122. ஸோ எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. அடுத்தது இது எல்லாத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ ரூட் ஆஃப் 132 இருக்கு இன்டூ 22 சப்ட்ராக்ஷன் பண்ணும். 132ல 22 சப்ட்ராக்ஷன் பண்ணா இது 0 இது 1 110 into 132ல 120 சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். 132ல 120 சப்ட்ராக்ஷன் பண்ணா 12. அதுக்கப்புறம் இது 122 சப்ட்ராக்ஷன் பண்ணா இது 10 வரும். ஸோ இதை வந்து நம்ம சில ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். இந்த 132வே பார்த்தீங்கன்னா 12 into 11 தான் 132. இந்த 110 11 into 10 பிரிச்சுக்கலாம். இது 12 as it is 10 as it is எடுத்துக்கலாம். இது மொத்தமா 12 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் அப்புறம் 10 ஸ்கொயர் இருக்கு. ஸோ பேரா இருக்கு. நம்ம ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு நம்பர் மட்டும் எடுத்துப்போம். டோட்டலா 12 into 11 அப்படின்றது 132. அதோட ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் எல்லாமே வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது காஸ்ட் ஆஃப் லெவலிங். காஸ்ட் ஆஃப் லெவலிங் பண்ணும்போது இந்த ஏரியாவை நம்ம வந்து காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணுவோம். ருபீஸ் 20 per மீட்டர் ஸ்கொயர். அப்போ இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இன்ட்டு 20 அப்படின்னு போடுவோம். இதை மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4 3 2s are 6 2 1s are 2 2 0 இருக்கு. ஸோ இவ்வளோ ருபீஸ் 26,400.